பிரித்தானியாவின் வேல்ஸ் பகுதியில் ஒரு தம்பதியினர் 2,00,000 பவுண்டுகள் கொடுத்து ஒரு பழைய வீட்டினை கொள்வனவு செய்துள்ளனர். எனினும் அந்த வீட்டிற்குள் நுழைந்த அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் சில சுவாரஸ்யமான ஆச்சரியங்களும் காத்திருந்தன. ரயன் மற்றும் ஜென்னி என்ற தம்பதியினர் வட வேல்ஸின் ஆங்கிள்சி பகுதியில் அமைந்துள்ள 1970களில் கட்டப்பட்ட ஒரு பழைய இளஞ்சிவப்பு நிற வீட்டினை ஏலத்தில் எடுத்துள்ளனர். வீட்டின் உட்பகுதியை ஒருமுறை கூட நேரில் பார்க்காமலேயே அதன் தனித்துவமான தோற்றத்திற்காக அவர்கள் அதனை வாங்கினார்கள். 3000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த வீட்டை சுற்றி காடுகள், ஓடைகள் மற்றும் குளம் என இயற்கை எழில் சூழ்ந்திருந்தது. ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கு தொன்கணக்கான குப்பைகள் குவிந்து கிடந்தன. அந்த வீட்டின் பழைய உரிமையாளர்கள் சுகவீனமுற்றதால் நீண்ட காலம் கைவிடப்பட்டிருந்த அந்த வீட்டில் சட்டவிரோதமாக பலர் தங்கியிருந்ததே இதற்கு காரணமாகும். வீட்டை சுத்தம் செய்யும் போது பழைய செய்தித்தாள்கள், உடைகள், மூட்டை மூட்டையாக கிடந்த குப்பைகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு விசித்திரமான பொருளை கண்டெடுத்தனர். இது ஒரு செட் பொய்ப்பல்லாகும். நாங்கள் கண்டெடுத்ததிலேயே இதுதான் மிகவும் வேடிக்கையான மற்றும் விசித்திரமான பொருள் என ஜென்னி தெரிவித்துள்ளார். மேலும் ரயனுக்கு சிலந்திகள் என்றால் பயம். ஆனால் அந்த வீடு முழுவதும் பிரம்மாண்டமான சிலந்தி வலைகள் நிறைந்திருந்தன. இந்த வீடு பார்ப்பதற்கு ஸ்பெயின் நாட்டு பாணியில் இருந்தாலும் இது ரோமானிய வில்லா பாணியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. இதில் 4 படுக்கையறைகள் மற்றும் 4 குளியலறைகள் உள்ளன. பிரம்மாண்டமான ஜன்னல்கள் மற்றும் பெரிய வரவேற்பறைகள் உள்ளன. தற்போது இந்த தம்பதியினர் வீட்டை சுற்றியிருந்த புதர்களை அகற்றி குப்பைகளை சுத்தம் செய்து வீட்டை புதுப்பிக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். மின்சாரம், நீர் விநியோகம், கூரை மற்றும் ஜன்னல்கள் என அனைத்தையும் புதிதாக மாற்ற வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.